ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமனுடைய ஒன் ஷார்ட்டர். ஓகேவா? ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அப்போ இதோட நேம் வந்துட்டு ரொமான்டிக் ஹபி இக்னோர் மீ. ஓகேவா? ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டை காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பேபி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த பேபி பிறந்து ஒரு 3 மந்த் இருக்கும். 3 மந்த் பேபியை தான் அவங்க கிராண்ட் வச்சுட்டு கொஞ்சிட்ருக்காங்க. மின்மின் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கொஞ்சிட்ருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க. அம்மா நான் இங்கே வந்து 3 மந்த் ஆகிடுச்சிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஜிம்மி, இன்னும் கொஞ்சம் டேஸ் போட்டும், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மந்த். அம்மா என்ன சொல்கிறீங்க, நீங்கள் 3 மந்த் தானே டேக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாங்க. இவங்க வேறு நம்ம ஜிம்மின் தான். ஓகேவா? இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்ன ஜிம்மின்னு சொல்கிற, பேபி இது வரைக்கும் நான் தானப்பா ஹேண்டில் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகேவா? நல்லதுக்கு நான் எல்லாமே கற்றுக்கிட்டேம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. எனக்கு 3 மந்த் என்னோட முடிய போகுதுமா, நாளைக்கு டே வந்தாலும் வருவாங்க, நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் என்ன அனுப்புங்கம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. எது நான் பிரச்சனை பண்ணுறேன்னா சொல்கிறாங்க. இல்லைம்மா அது சொல்கிறாங்க. பாரு ஜிம்மின் உன் நல்லதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓகேவா சொல்கிறாங்க. அங்கே எப்படி தனியாக இருந்தால் கஷ்டப்படுவேன், அதுவும் நீயும் டேவும் தனியாக இருக்கீங்க. ஒன்று டேவோட அப்பா அம்மா கூட இருக்கணும், இல்லை ஏன் கூட இருக்கணும், நீங்கள் மட்டும் தனியாக தானே இருக்கீங்க சொல்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. சரி, மேரேஜ் ஆன புதுசாக தனியாக இருந்தீங்க. ஓகே, அதுக்கப்புறம் டேவோட அப்பா அம்மா கூட இருந்திருக்கலாம்ல, ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க. நான் வந்து பார்க்குறேன், அன்றைக்கி வந்து பெயினில் துடிச்சிட்ருக்கேன். கேட்டால் டே வந்துட்டு மிஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீயே சொல்கிறாங்க. என் பையனை அப்படி பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி அப்படி விட்டுட்டு வர முடியும், அதனால தான் பேபி கூட்டிகிட்டு வந்தேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அம்மா எனக்கு புரியுதும்மா சொல்கிறாங்க. நான் மட்டும் வராமல் தான் என்ன ஆயிருக்குன்னே சொல்கிறாங்க. சாரிம்மா, டேக்கு நான் கால் பண்ணணும்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆமாம், பையனோட துடிச்சிட்டு இருக்கும்போது கால் வர பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அவர் தானே இருந்திருக்கணும், இந்த மாதிரி டெலிவரி டைம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுன்னா அவர் வந்து பொறுப்பாக வந்துட்டு அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவர் நேரமாக வந்துட்டு வீட்டில் இருந்திருக்கலாம். இல்லைனாக்கா அந்த மிஷன்லாம் போகாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியும் மாஃபியானா அப்படி தான் சொல்லிட்டு அதுக்காக அப்படி தான் இருப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. அம்மா டேவோட தப்பு இல்லைம்மா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான் ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மில் அம்மா தான் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அவங்க 3 மந்த் முடிச்சு 3 மந்த் இன்றைக்கி தான் முடியுது, வரட்டும், வரப்போ அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. ஆனால் நீயே கால் பண்ணாது. ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. அவங்களே வருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் தான் மேலே போகிறாங்க. பேபி நம்ம ஜிம்மில் அம்மா தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா வராங்க. என்னம்மா இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. நீங்கள் பேசுனதை கேட்டால் இருந்தேன், எதுக்காக உனக்கு கோவம் டே மேலே சொல்கிறாங்க. அப்போ நான் என்னங்க, நானும் பார்க்குறேன் நம்ம ஜிம்மின் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் தெரியுமா, நான் அப்பயே சொன்னேன் ஜிம்மின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ஒன்று என் கூட இல்லை டேவோட அம்மா கூட இருந்தால் அப்பயே சொன்னேன். ஆனால் ஜிம்மின் வந்துட்டு இல்லை டே வேணான்னு சொல்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் கூட டேவை எடுத்து பேசவே இல்லை. டே என்ன சொல்கிறேன் அப்படியே ஆமாம் சொல்லிட்டு டிங்குன்னு மண்டி ஆட்டிகிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் வந்து என் மேலே வச்சுருக்கீங்க, நானும் உங்கள் மேலே வச்சுருக்கேன், அதுக்காக நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் கேட்குறேன், எனக்குன்னு சில முடிவு நான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ டேவும் அப்போ அப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக தான் அம்மா வர சொல்கிறேன், இல்லை அம்மா வீட்டுக்கு போய் இருக்க வாட்டே அப்படின்னு ஜிம்மின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஓகே சொல்லியிருக்கணும்ல அப்படி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இல்லை வேண்டாம் போவான்னு சொல்லி ஜிம்மின் அப்படியே அமைதியாக இருந்துட்டா பாருங்க. நல்ல பேர் அன்றைக்கி நம்ம போனோம் என்ன ஆயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்க புரியுது. ஆமாம் அது உண்மை தான் சொல்கிறாங்க. சரிங்க பாருங்கள், நீங்கள் அமைதியாக இருங்க, அந்த டேவே வரும்போது நான் அனுப்புகிறேன் சொல்கிறாங்க. உனக்கு டேமோட தனிப்பட்ட கோவம் எதுவும் இல்லை, பாசமாக தான் பார்த்துக்கிறாரு, நல்லா தான் இருக்காரு, கேரிங்காக தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் தனியாக வச்சு போகிறதா என்ன, ஒரு மெய்டு கூட இல்லை அந்த வீட்டில் அப்படி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாரு. ஜிம்மின் தான் சொன்னேன்மா, அவங்களுக்கு வேறு யாரும் இருந்தால் பிடிக்காத மாதிரி டேக்கு ஜிம்மின் அவங்களுக்கு மட்டும் தான் தனியாக இருக்கணும் வீட்டில் ஒரு ஆசைப்பட வர மாதிரி சொல்கிறாங்க. எப்போதும் அதே மாதிரி இருக்க முடியுமா, எல்லா டைம்லையும் அதே மாதிரி இருக்க முடியும். குழந்தை இருக்கும்போது பேபி சிட்டர் யாரும் ஒருத்தவங்களை வச்சுக்கணும், அப்போ தான் ஜிம்மில் ஹேண்டில் பண்ண முடியும். ஜிம்மின் தனியாக எப்படி பார்த்துப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. சரி கோவப்படாதம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பாவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. எங்கள் பேபி கூட நான் கொஞ்சம் சொல்லிட்டு அவங்க அந்த பேபி அங்கே கொஞ்சிட்டு இருக்காங்க. இது பாய் பேபி. நம்ம ஜிம்மின் ரூமில் இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3 மந்த் ஆகுது டே ஜிம்மின்ட்டு பேசவே மாட்டேங்கிறீங்க டே, கால் பண்ணாலே எடுக்க மாட்டேங்க, டெக்ஸ்ட்டும் பண்ண மாட்டேங்க, என்ன தான் உங்களுக்கு கோவம், என் பக்கத்தில் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப அழகாங்க. ஒரு மாதிரி அழுகு டேஸே வந்துட்டுருக்கு. ஆனால் லக்கேஜில் அவர் பேக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் எப்போ வந்து கூப்பிட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் லக்கேஜில் பேக் பண்ணிவிட்டேன். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக சொன்னீங்க 3 மந்த்து தானே சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்டீங்க. ஆமான்னு சொன்னேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். 3 மந்த் ஆகிடுச்சுட்டு பேசவே இல்லை நீங்கள் சொல்லிட்டு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் என் ஃப்ரெண்டு எப்படிலாம் சுற்றி வந்தீங்க, நான் எவ்வளோ ஹாப்பியாக உங்ககிட்ட இருந்தேன் சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஜிம்மினுக்கு டேக்கும் நினைத்தது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஓகேவா. ஆனால் நம்ம டே ரொம்ப ரொமான்டிக் பர்சன். ஜிம்மினுக்கு டேவை பிடிச்சிருந்துருக்காங்க. போனதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் மாஃபியா தான், ஆனால் அவருக்கு மற்றபடி ஜிம்மின்ட்ட அவர் ரொம்ப நார்மலாக சாஃப்டாக இருப்பார், ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ ஜிம்மின் தான் நினச்சி பார்க்குறாங்க. அவங்களோட மேரேஜ் டே அன்றைக்கி அப்படியே ஒரு 1 இயர் பிஃபோர் போகிறேன்டா, ரொம்ப அழகாக ஒரு பர்சன் அப்படி வந்து க்யூட்டாக நின்றுருக்காங்க. ஒரு பெட்ரூம்குள்ளே தான் அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்லாம் நடந்திருக்கு. அந்த வெட்டிங் நைட்டுக்காக வெட்டிங் ரூம் அப்படி அந்த ரூம் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ அவங்க அந்த ரூமில் அப்படியே உட்காரக்கூட அப்படியே நின்றுட்டுருக்காங்க. நர்வஸாக இருக்குது, என்ன நடக்க போச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரூம் டோரை ஒரு பர்சன் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே நிற்கிற நம்ம ஜிம்மின் தாண்டா ஓகேவா. ஜிம்மின் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் அவ்வளோ ஹாட்டாக அழகாக இருக்காங்க. ஏன்னா அவரோட ஃபேஸை கூட ஜிம்மின் பார்த்துருக்க மாட்டார் மேரேஜ் ஆனப்போ. ஏன்னா ரொம்ப ஷை ஆகிட்டு ஹெட்டை
டவுன் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. அதனால் இப்போ தான் பார்க்குறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. டே அந்த பர்சன் டே தான் ஓகேவா. டே அப்படியே டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே டோரில் சாயிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே அப்படியே சாஞ்சி நிற்கும் போது அவ்வளோ ஹாட்டாக அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜிம்மில் ஐஸை எடுக்க முடியல. அப்படி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டே உங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே ஜிம்மினை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜிம்மின் டாப் டு பாட்டம் நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு ஆக்வர்டாக போயிடுது. இப்போ ஜிம்மின் டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ தான் டே ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி எடுத்து வச்சுட்டு வராங்க. ஜிம்மினுக்கு அது நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது டே வந்துட்டு அப்படியே ஜிம்மினை பேக்கப் பண்ணுறாங்க. ஜிம்மினை ஃபேஸை டர்ன் பண்ணி பண்ணிட்டுருப்பாரு. அப்படியே அவர் பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் போயிட்டு லைட்டாக அவர் ஃபேஸ் வச்சு ரப் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க அப்படி சொல்கிறாங்க. மார்னிங் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் இப்போ சொல்கிறாங்க மார்னிங் பேசிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்மின் அதுக்கு ஒரு பேசவே இல்லை. அன்னைக்கு அப்படியே அவன் சைலண்ட் ஆனவர் தான் அப்படியே சைலண்ட் ஆகிருப்பார். இப்போது நம்ம டே தான் அப்படியே ஜிம்மினை ரொட்டேட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிம்மினும் அப்படியே அவர் கூட கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப அழகாக அந்த நைட்டு போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மினை பார்த்துட்டு இருக்காங்க. டே நல்லா தூக்கிட்டு இருக்காரு. டயர்டா ஜிம்மின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்காரு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போது டே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அவர் இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் செம்ம க்யூட்டாக இருக்கார். தூங்கி எழுந்துச்சு கூட அவ்வளோ அந்த ஃப்ரெஷ்னஸ் போகவே இல்லை. டே பார்க்குறாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு அகைன் அவர் இப்போ அதே மாதிரி இருக்கார். ஜிம்மின் பார்க்குறாங்க. கடவுளே நானே வந்துட்டு நானே அந்த மாதிரி இப்போ இது பண்ணிக்கிட்டேனே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது நம்மகிட்ட ஜிம்மின் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கார். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் 9 o'clock ஆகுது. இங்கே டேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. டே பார்க்குறாங்க ஷோ சொல்லிட்டு அப்படியே அவர் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே இங்கே பாரு இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. உனக்கு அறிவில்லை சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி தான் நேற்று மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்க. டே உனக்கு நேற்று மேரேஜ் ஆனிச்சு. ஆனால் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது நீ தானடா அந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீ தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி வந்து தொலைலாம் வயசு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் இன்றைக்கி ஒர்க் போகணும்னு சொல்கிறாங்க. ஒர்க் போகணுமா சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட நான் ஈவினிங் பேசிக்கலாம் சொல்லிட்டு டே டக்குனு எழுந்திரிக்கிறாங்க. போயிட்டு அவர் குடிக்கிறார். ஜிம் பார்க்குறாங்க. நான் ஃபுட்டெல்லாம் சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆஃபீஸில் நீ பொறுமையாக எழுந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோ சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகுறாங்க. அப்படியே டக்குன்னு ஆஃபீஸ் ரெடி ட்ரெஸ் ரெடி ஆகிட்டு ஓகே நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் அப்படி பார்த்துட்டே இருக்கார். பெட்டில் உட்காந்துட்டு அவர் எந்திரிக்க கூட இல்லை. அப்படியே தான் உட்காந்துருப்பாரு பெட்டில். இப்போ டே வந்துக்கிட்ட வந்துட்டு சீக்ஸ் கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே போயிடுறாரு. இப்போது ஜிம்மின் தான் மெதுவாக எழுந்திரிச்சு அவர் போய் குளிச்சுட்டு அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வராங்க. வீட்டில் யாருமே இவங்க மட்டும்தான். நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. வீட்டில் யாருமே நம்ம மட்டும்தானா. அவரும் நிறைய பேசணும்னு நினச்சி அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஜிம்மின் நினச்சிட்டு எல்லா திங்ஸும் அவர் தான் செட் பண்ணுறாரு. ஏன்னா நியூ ஹோம் அது திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. ஜிம்மின் தான் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணுறாரு. கிச்சன் வந்து எல்லாமே அவர் பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறாரு. வீட்டை சோஃபா செட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே சோஃபா டிவி சொல்லிட்டு அதுக்கு கரெக்டான ப்ளேஸில் வைக்கிறாங்க. எல்லாமே டே வந்து நியூ திங்ஸ் தான் வாங்கியிருப்பாரு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிம்மோட மொபைல் கால் வரும். ஜிம்மின் பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்மின் டேவோட நம்பர் அட்ரஸ் ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பேசுறதுக்கு மாட்டார் ஃபோனில். இப்போ பார்க்குறாங்க. டேங் வருது. ஜிம்மின் எடுக்கிறாங்க. ஹலோ டே அப்படி சொல்கிறாங்க. ஏஞ்சிட்டியா. நான் ஏஞ்சிட்டா சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக பண்ணியா சொல்கிறாங்க. சாப்பிட்டியா சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் திங்ஸை செட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஓகே ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். வறுவல் சூப் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா திங்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபுட்டு நைட்டு வந்து மேக் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே டே சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபுட்டு வருது. இப்போ ஜிம்மின் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவரே சாப்பிட்றாரு. ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் எல்லாமே. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஃபுட்டா எப்படி அவருக்கு தெரியும் அப்படி சொல்லி ஜிம்னு நினைக்கிறாங்க. யார் சொல்லியிருப்பாங்க. ஜிம்னு நினச்சிட்டு எப்படி சாப்பிட்றாரு. இப்போ ஜிம்மின் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டு ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு அவரோட ட்ரெஸ்ஸு டேவோட ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணி வைக்கிறாரு. ரூமில் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. இப்போ வீடை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு ஜிம்மி தான் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் டைமில் ஜிம்மி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 6 o'clock இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு கார் சவுண்ட் கேட்குது. ஜிம்மி எட்டி பார்க்குறாங்க. அந்த விண்டோ வழியாக அந்த விண்டோ வந்து கிளாஸில் பண்ணது தான் தெரியும் அதில். அப்போ கார் வந்து ஸ்டாப் ஆகி ஜிம்மி பார்க்குறாங்க. டேங்க வந்துட்டாங்களா ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போது டே கார் விட்டு இறங்குறாங்க. ஜிம்மி டோர் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. டே ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வர்றாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. வந்தீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மி அந்த டேட்டை பேசணுன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. இந்த பக்கம் டே தான் வீட்டுக்குள்ளே வந்து அப்படி டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டேங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. டே பேசவே விடல. அப்படியே போய்ட்டு லிப் அட்டாச் பண்ணிட்டாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னடா சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஜிம்மி பேசவே விடல. அப்படியே கிஸ் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணி ரூம் கூட்டிகிட்டு போகிற ரூமே அவ்வளோ அழகாக வச்சிருக்காரு. ஜிம்மி தான் பார்க்குறாங்க. நேற்று இருந்து நான் ஒரு வெட்டிங் நைட்டுக்காக ரெடியாக இருக்கும். இன்றைக்கி நார்மலாக கூட ரூம் அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மி அப்படியே லைட்டாக பேட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே மட்டும் நான் பேசணும் சொல்கிறாங்க. அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாரு. பேசவே விடல. இப்படியே ஒரு 3 days இப்படி தான் போகுது. அவர்கிட்ட பேசவே சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க டே அங்கே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜிம்மி இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் கையெடுங்க சொல்லி ஜிம்மி தான் அவர் மேலே அந்த டேவோட ஹேண்ட் எடுக்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நான் பேசணுங்க சொல்கிறாங்க. என்ன பேசணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் டே ஏன் வீட்டில் யாருமே இல்லை நம்மகிட்ட தனியாக இருக்கேன். நான் ஒர்க் போவா சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒர்க்லாம் போகக்கூடாது இங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா ஏன் நம்ம இங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. ப்ரைவசியாக சொல்கிறாங்க. ப்ரைவசினா
ஏன்னா வீட்டில் மெய்டு யாரும் இல்லை சொல்கிறாங்க. ஏன் உனக்கு வீட்டு ஒர்க்லாம் பண்ண பிடிக்காதா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்குங்க, நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கே சொல்கிறாங்க. அந்த வீடு ஒர்க் ரொம்ப தனியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா சேஃப்டியான வீடு தான். ஓகேவா பார்த்தாலும் அந்த தூரத்தில் பாரு நிறைய வீடெலாம் இருக்குது சொல்கிறாங்க. இருக்குது ஆனால் சொல்கிறாங்க அங்கே பாரு எனக்கு இப்படி தான் பிடிக்கும். ஓகேவா நீ நான் ஜஸ்ட் நம்ம ஒன்றா இருக்கிறத கூட யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், ஒரு மெய்டு கூட பார்க்கக்கூடாது நம்ம ஒன்றா இருக்கிறதுலாம். ஓகேவா எனக்கு என்னோடய ஒய்ஃப் கூட எப்பவும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்ல தோணும். ப்ரைவசியெல்லாம் ரொம்ப ப்ரைவஸாக இருக்குன்னு நினைப்பேன். வேறு யாரும் பார்க்கக்கூடாது, வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் சென்சார் தான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா வீட்டில் ஏதாவது நம்ம கன்வென்டட் திங்ஸ் எதனா நடக்குது அப்படின்னா அது எனக்கு மொபைலுக்கு வந்து வார்னிங்காக வந்துடும். நான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு இங்கே எந்த ஆபத்தும் வராது, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டே சொல்கிறேங்க்கா. இல்லை ஆனால் சொல்கிறாங்க அங்கே பாரு ஜிமின் எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா உனக்கு பிக் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன அந்த டேலே உண்மையாகவே உங்கள்கிட்ட நான் ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் உங்ககிட்ட ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன். ஓகே உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. நீ எப்போவும் என் கூடவே இருக்கணும். ஓகேவா சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சொல்கிறீங்க எனக்கு இல்லை எப்போ உன் அம்மா வீட்டுக்குலாம் போகணும்னு ஆசைப்படாத சொல்கிறாங்க. ஏன் அஞ்சுன்னு கேட்குறாங்க. எனக்கு எப்போ நீ என் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ நீ அவங்ககிட்ட அதிகமாக போகணும்னு நினைக்காத. ஓகேவா சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி பேசு, வந்தாங்கனாக்கா பாரு, இல்லை ஒன் டைம் 2 டைம் நம்ம கூட்டிகிட்டு போவோம் சொல்கிறாங்க. மந்த்லி இல்லை இயர் ஒன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னதுக்கு அது சொல்கிறாங்க. நீ எனக்கு நான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ளே வேறு யாரும் வரதை விரும்பல அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா தானே சொல்கிறாங்க. நம்ம அப்பா அம்மா தான் இருந்தாலும் என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது. ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நான் சின்ன வயசுல கொஞ்சம் தனியாக தான் வளர்ந்தேன் சொல்கிறாங்க. தனியாக ஆமாம் நான் சைல்ட்ஹுட்லேயே தான் ஹாஸ்டல்லே வளர்ந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இருந்தனால பேரண்ட்ஸ் கூட அதிகமாக இருந்ததில்ல. எனக்கு ப்ரைவஸாக இருந்தே பழகிட்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. மை லவ்லி ஒய்ஃப் சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஜிம்மிட்ட. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் ஒரு மாஃபியான்னு கேள்விப்பட்டேனே சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஏன் மாஃபியாவுக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லையா சொல்கிறாங்க. இல்லை சும்மா கேட்டேன் சொல்கிறாங்க. ஓகே நீ கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அந்த வீட்டில் சொல்கிறாங்க. எல்லாம் ஓகே தான் சொல்கிறாங்க. உனக்கு வேறு என்ன வாங்கணுமா, நியூ திங்ஸ் எதனா வாங்கணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ஓகே தான், பர்ஃபெக்டாக இருக்க சொல்கிறாங்க. ஓகே உன்னை நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், டெய்லிலாம் வெளியே கூட்டிகிட்டு போக முடியாது சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஓகே நீ டேன்னு கூப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே செட் அவரும் அப்படியே க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஒன் ஃபைன் டே நம்ம தான் ஒரு மிஷனுக்காக போயிருக்காங்க. 1 வீக் ஜிமின் தனியாக தான் இருக்காங்க அந்த வீட்டில். அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக இருக்குது, பயமாக வேறு இருக்குது. மேரேஜ் ஆகிட்டு 3 மந்த் ஆகுது. இது வரைக்கும் ஜிமின் இந்த மாதிரி தனியாக இருந்ததில்ல. இப்போ மிஷன் பண்ணால் 2 டேஸில் வந்துடுவாங்க. இது 1 வீக் ஆகுறதுனால ஜிமினுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. எப்போ வருவீங்க, எங்கே போயிட்டீங்க சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மிஷனுக்கு போகிறேன்னு சொன்னீங்க, கால் பண்ணவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணவே மாட்டீங்களே சொல்லிட்டு ஜிமின் பயந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக ஒரு புளிக்கெல்லாம் சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அப்படியே அப்செட்டாகவே இருந்திருப்பார். அப்போ எதுக்குமே அவருக்கு மைண்டு ஓடவே மாட்டேங்குது. வீட்டு பேசாமல் அம்மா வீட்டு குழம்பு இல்லை சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டு வேண்டாம், அது தப்பு போக வேண்டாம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நைட் ஆகிடுச்சு, பசிக்குது, குளிச்சுட்டு என்ன குக் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ வீடு ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு, எல்லா பக்கமும் ஜிமின் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த வீடு பாஸ்வேர்டு அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஜிமின் ரெஸ்ட் ரூமில் குளிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு டேரெக்டாக அவங்க மேலே தான் வராங்க. மேலே வந்து ஒரு பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே ஷவர் சவுண்டு கேட்குது ரெஸ்ட் ரூமில். அப்படியே இருங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அப்படியே திருவிழா நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே வந்துட்டு குளிச்சுட்டு வெளில வராங்க. அந்த ஷவர் பண்ணிட்டு பாத்ரூம் வெயிட் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா அவங்க பார்த்துட்டு ஃப்ரீஸ் ஆகிறாரு. ஏன்னா நம்ம டே இருக்கிறதுக்கு கோலத்தை பார்த்தா அப்படி இருக்கேனா, அப்படியே மெஸ்ஸு ஹேரு, அப்படியே இந்த லெதர் ஜாக்கெட்லாம் வேர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மேலே ஃபுல்லாக ப்ளட்டெல்லாம் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. இது அப்படியே பார்த்துட்டு பயந்து போயிடாரு. டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இது என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு அது கொஞ்சம் வர வழியில் கொஞ்சம் ஃபைட் ஆகிட்டு, மிஷன் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ஃபைட்டு, அதனால தான் அப்படி ஆகிட்டு. ஓகேவா அதனால அப்படி க்ளீன் ஆகாமல் வந்துட்டேன், சாரி அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இட்ஸ் ஓகே டே அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் பயந்துருக்குது வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் தள்ளி போகிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. சரி ஓகே அமைதியாக சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிடாரு. இந்த பக்கம் ஜிமின் டேக்கிறான்றது தேவை ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இவ்வளோ ஷர்ட்லாம் பிளட்டோட வந்திருக்காரு சொல்லிட்டு ப்ளட்டு ஹேர்லாம் எப்படி மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி ஃபைட்லாம் பண்ணிப்பாங்க. ஜிமின் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு பயமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறாரு. நம்மக்கிட்ட எப்படி இருப்பார், அவர் ஐஸ் இப்படி இருக்கே ஸோ ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட மட்டும் இப்படி தான் சாஃப்டாக இருக்காரு, வெளில வேறு மாதிரி இருப்பாரோ ஸோ ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படி வெளில வராங்க. இப்போ பார்த்தா டே அப்படி டோட்டல் நார்மலாக வேறு மாதிரி இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்தாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் டேவும் அப்படி ட்ரெஸ்லாம்
சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே ஹேர் வெட்டார் கொஞ்சம் வைப் பண்ணி விட சொல்கிறாங்க. ஜிம்முன்னு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிம்முன்னு போயிட்டு டேவோட ஹேரில் வந்து வைப் பண்ணிவிடுவாங்க. அப்படியே ஜிம்மோட ஹிப் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு டே சொல்கிறாங்க. பயப்படாத என்னை பார்த்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் பயப்பட சொல்கிறாங்க. எனக்கு வெளில வந்துட்டு வேறு ஒரு உலகம் ஓகேவா, அந்த வீடுன்றது எனக்கு ரொம்ப வேறு மாதிரி ஓகேவா, லைக் ஹவன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னென்னு இருக்காமா இந்த வீடு வந்து எனக்கு ஒரு ஹவன், இந்த ஹவனுக்குள்ளே ஒரு ஏஞ்சல் அது நீ தான் ஓகேவா. எனக்கு வெளில எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம் என்னடா இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா நான் எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஓகேவா. ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். நீ நான் மட்டும்தான் இந்த ஹாப்பினஸ் கூட வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ண விரும்பல. அதனால இது வரைக்கும் நான் வீட்டுக்கு கூட யாரையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை. உனக்கு புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணேன் 1 வீக் ஜிம்மின் டே பார்க்குறாங்க. நீ நான் எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. இப்போது டே இந்த ஜிம்மின் தொட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மின் கொஞ்சம் அப்படியே வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்காரு. என்ன நீ வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது டே சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிம்மின் டே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அது டே சொல்கிறாங்க. சொல்லு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் எனக்கு தெரியல டே 1 வீக்காக எனக்கு வாமிட்டிங்காக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, அதான் நான் சரியாக சாப்பிடல அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன்னா வாமிட்டாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது டே வந்து சம் விஷயங்களை திங்க் பண்ணி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபுட்டு சொல்கிறாங்க. நான் இனிமேல் தான் குக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேணாம் நான் குக் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வேணாம் டே சொல்லலாம் குக் பண்ணுறேன் வெயிட் பண்ண சொல்லிச்சேன். டே போய்ட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறாங்க. போயிட்டு அவர் குக் பண்ணிட்டுருக்காரு. குக் பண்ணி எடுத்து ஜிமினுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஜிமின் ஃபஸ்ட்டு ஸ்பூன் அவர் ஃபீட் பண்ணும்போது வாமிட் பண்ணிடுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் தான் எனக்கு ஃபுட்டு வேணாம் டே சொல்கிறாங்க. இப்போ டேவும் இங்கே வாசட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் ஒரு லேப்பில் உட்கார வச்சு அப்படி கொஞ்சம் சாச்சிக்கிறாரு. ஜிம் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லிட்டு அவர் டேப் பண்ணி தராரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் சாப்பிடல இல்லை எனக்கு பசிக்கல சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு சரின்ட்டு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் டைம் மாதிரி நம்ம டே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிமின் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு பாரு எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன டே சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பா சொல்கிறாங்க. இல்லை வேணா டே சரியாக சொல்கிறாங்க. எந்திரி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. இப்போ டே ஜிம் 2 பேருமே ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இங்கே போயிட்டு ஒரு நர்ஸ் கேட்குறாங்க. நான் நேம் சொல்லுங்க சொல்லிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்களும் நேமில் எழுதிட்டு வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக போய் டாக்டரை பார்க்குறாங்க. அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு வலிக்கும் டே சொல்கிறாங்க. வலிக்காது நான் இருக்கேன் வா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமினுக்கு பிளட் எடுக்கிறாங்க. டேக்கு அது பார்க்கும்போது ஜிமின் வந்து லைட்டாக முகத்தை சொல்லிக்கும் போதே டேக்கு அது ஹார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் மெதுவாக அப்படி சொல்லிட்டு வந்து நர்ஸ் திட்டுறாங்க. சரி நான் நார்மலாக தான் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டே எதுவும் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. அவர் ஷர்ட்டு ஃபுல்லாக பிளட்டோட வந்துருப்பார் நேற்று நைட்டு. ஆனால் இன்றைக்கி ஜிமினுக்கு கொஞ்சம் பிளட் எடுக்கிறத பார்க்க அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ அவரே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறார். ஜிமின் பிளட் அவங்க எடுக்கிறத பார்க்க. இப்போ ஃபைனல் அவங்க பிளட் எடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பிளட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் ரிப்போர்ட்டோட வந்துடுது. இப்போ டாக்டர் கூப்பிட்றாங்க. ஜிமின் அண்டே 2 பேரும் என்டர் ஆகுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. உட்காருங்க சொல்கிறாங்க. 2 பேரும் உட்காருறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. கங்க்ராச்சுலேஷன் போத் ஆஃப் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க எனக்கு, ஏன்னா ஜிம்மில் எதிர்பார்த்துக்க மாட்டார். இப்போ நம்ம டே மட்டும் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது டாக்டர் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. டே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவரே ஏன்னா அவர் இந்த டிப்ரெஷன் அவருக்கு ஒரு மாதிரி தனியாக இருந்ததுனால யோசிக்கவே இதை பற்றி அவர் இப்போ நம்ம டாக்டர் தான் அங்கே பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நிறைய புக்ஸ் படிங்க, அப்புறம் மியூசிக்லாம் கேளுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஒர்க்லாம் பண்ணுங்கள் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடணும் டைமுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. பட் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு ஜிமின் கூட கூட்டி வெளில வராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபேஸ். ஜிமின் இன்றைக்கி தான் பார்க்குறாங்க. டே ரொம்ப ஸ்மைல் பண்ணி அவர் ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் கெஸ் பண்ண சொல்கிறாங்க. கெஸ் பண்ணிங்கன்னா நான் யோசிக்கவே இல்லை சொல்கிறாங்க. நீ எப்படி யோசிப்பேன், நீ தான் என்னை பற்றி யோசிச்சுட்ருக்கே சொல்லிட்டு ஜிமின் டே சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் வெளில போயிருங்க அப்புறம் உங்களை பற்றி யோசிக்க முடியும் சொல்கிறாங்க. மை டியர் லிட்டில் ஒய்ஃப் சொல்கிறாங்க. லிட்டில் ஒய்ஃப் ஆமாம் என்னோட லிட்டில் ஒய்ஃப் இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை பற்றி யோசிச்சிட்டே இருக்காதிங்க ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம பேபி பற்றி யோசிங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக வந்துட்டு நம்ம டே தான் அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அங்கே ஒரு இளநீ இருக்குது. அந்த இளநீ வந்து கொடுக்குறாங்க. இதை குடி சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க. ஜூஸ்லாம் அங்கே எப்படி போடுவோம்னு தெரியல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு தான் நான் வீட்டில் மேக் பண்ணி தரேன் ஜூஸ் ஓகேவா நீ இதை குடி சொல்கிறாங்க. இப்போ இளநீ தான் ஜிமின் குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு நம்மகிட்டே தான் கார் கூட மெதுவாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாரு. வெளில ஒரு டோட்டலாக வேறு நேம் மாஃபியா கிங் டேங் அப்படின்னாலே ஒரு மாதிரி பயப்படுவாங்க. ஆனால் ஜிமின் கிட்ட பார்த்தா அப்படியே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அப்படியே கேரிங்காக இருக்கார். ஜிமினுக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அவரோட சாஃப்ட் சைடு கேரிங் சைடு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸஸ் போக போக நம்ம டே தான் ஜிமினா அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கடா. அவ்வளோ கேரிங் அவ்வளோ லவ் கொடுக்குறாரு. இப்போது ஒரு ஆல்மோஸ்ட்
8 மந்த்ஸ் இருக்கட்டும். அன்றைக்கி ஜிமின் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு தான் அப்படி ஜிமினுக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. நான் அம்மா வீட்டுக்கு போவா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இல்லை நான் அம்மா என்னை பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம பார்க்குறாங்க. அப்போ நான் எதுக்கு இருக்கேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் மிஷினுக்குலாம் போகிறீங்களா, உங்களுக்கு ஒர்க்கெலாம் அடிக்கடி வருது, நான் வேற கொஞ்சம் தனியாக இருக்கேன் அதான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்குறேன் புரியுதா சொல்கிறாங்க. கேட்குறேன் எங்கே போக வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நீ அப்புறம் பேபி ரெண்டும் எனக்கு சொந்தமானது, எனக்கு நான் பார்த்துப்பேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதான் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அப்படி ஜிம்மில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டு கோவப்படுறதான் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி இப்போ டேவும் நல்லா பார்த்துக்குறாங்க. வீக்கெண்ட் ஆனால் டேவை ஜிம்மில் வெளில கூட்டிகிட்டு போகிறதும் ரொம்ப கேர் பண்ணி அவ்வளோ லவ்லியாக பார்த்துக்குறாங்க. இப்போது நம்ம தாண்டா எவ்ரி வீக்கெண்டா நான் ஜிம்மினை கூட்டிகிட்டு வெளில போகிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி டே கூட இருக்கிறது. நம்ம ஜிம்மினோட அம்மாவுக்கு டேவோட அம்மாவுக்கு 2 பேருக்குமே தெரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க. நேரில் கூட வரல. ஆனால் ஏன்னா இவங்க வந்துட்டு எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஆசை அவங்களுக்கும் ஆசை. ஆனால் நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் அலோவ் பண்ணல. நம்ம ஜிம்மின் அவங்க அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் அப்படியே இன்டெரக்டாக இல்லைம்மா நான் அப்புறம் வரேன் சொல்லிட்டு அப்படியே ஹைட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. அப்படியே சமாளிச்சிருப்பாருடா. இப்போ ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மினும் டேவும் பீச்சில் இருக்காங்க. ஜிம்மின் ஒரு லாங் ஒயிட் டிஷர்ட் போட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. அந்த ஸ்டமக் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜிம்மோட அந்த அவர் ஹேண்ட் அந்த ஸ்டமக்கில் தான் வச்சுருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன ஸ்டமக்கே பார்த்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஆசை இருக்குது, எப்போ என்னோட ரெட்டில் ஜாம் வந்து வெளில வருவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ரெட்டில் ஜாமா சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு ரெட்டில் ஒய்ஃபு, இப்போ நம்ம பேபி வந்து உங்களுக்கு எனக்கு ரெட்டில் ஜாம் சொல்கிறாங்க. என்னோட ரெட்டில் ஒய்ஃபும் என்னோட ரெட்டில் ஜாம் தான் என்னோட வேர்ல்டு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, எப்படா பேபியை வாங்க போகிறேன் கையில் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கேன்னா நான் எவ்வளோ டேஸ் வீட்டில் லோன்லியாக இருக்கேன்னா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. என் ஜெமீன் நான் உன்னை வீட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க, நான் அப்படி யோசிச்சதே இல்லை ஓகேவா. ஏன்னா இது ஒரு வகை லவ் தானே. நம்ம ஒய்ஃபை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பார்ட்னர் அப்படி நினைப்பாங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த லவ் கேருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. உனக்கு புரியுதுல சொல்கிறாங்க. என்னோட லவ் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பி தான், நான் அந்த லைஃப்பில் ஹாப்பியாக தான் இருக்கேன் சொல்கிறாங்க. டேக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் உங்கள் விஷயம் எப்போதுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன், நான் உங்கள் கூடவே இருக்கணும் அவ்வளோதானே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறமும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க எனக்கு இல்லை, எனக்கு தெரியும் என்னோட அம்மா அடிக்கடி கேட்குறாங்க என்கிட்ட. நான் வந்து ஜிம்மினை நம்ம வீட்டு கூட்டு வந்து விட்டு நான் பார்த்துக்கிறேன், பேபி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ் என் கூட இருங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு விருப்பம் இல்லை, நான் சொல்லிவிட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். டேரெக்டாக அவங்கள்ட்ட என்னால் சொல்ல முடியல, ஆனால் நீ சொல்லிவிடு ஓகேவா சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவும் என்னோட அம்மாவை கூப்பிட்டா நீ சொல்லிடணும் ஓகேவா, நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பார்த்துப்போம் உங்கள் 2 பேரையும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே என்ன சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் என்னை விட்டு போயிடக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ தான் எனக்கு மிஷனில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் எவ்வளோ நான் ஃபேஸ் பண்ணாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உன்னோட ஃபேஸை பார்த்தா நான் என்னோட மொத்த கஷ்டமும் போயிடும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மினும் லைட்டாக அப்படியே அவங்க ஹெட்டை இடிச்சிட்டு அந்த நோஸை அழகாக ரப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்படி உங்கள்கிட்ட உங்கள் லவ்வில் நான் அடிக்டட் ஆகிட்டேன் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா நான் உங்கள்கிட்ட பேசுகிறான மாதிரியா சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறாங்க. நான் இப்போ சொல்லிட்டு லைட்டாக 2 பேரும் அப்படியே லைட்டாக சாஞ்சிக்கிறாங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர். சரி ஓகே வீட்டுக்கு போவோமா சொல்கிறாங்க. இப்போது டெஸ்ட் போயிட்டே இருக்கட்டா. நம்ம ஜிம்மில் நல்லா பார்த்துப்பாங்க. ஒர்க் போயிட்டு வந்துட்டு தான் எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க வீட்டில். ஜிம்மில் முடிஞ்ச வரைக்கும் சின்ன ஒர்க்லாம் பண்ணுவார். ஆனால் தனியாக தான் இருப்பார் அந்த வீட்டில். ஃபுல்லாக தனியாக இருப்பார். நம்ம நிறைய புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஜிம் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க, மியூசிக் லெசன் பண்ணுவாங்க, அப்புறம் கார்டனில் போய் கொஞ்சம் நின்றுட்டுருப்பாங்க, தண்ணிலாம் விடுவாங்க செடிக்கெலாம். இப்படி தான்ட்டு அவருடைய டேஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 9 months 1 week போயிட்டுருக்கு. ஜிமின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்னடாம்மா சொல்லிட்டே குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமின் கிச்சன் நின்றுருக்காங்க. இங்கே வா அங்கே தள்ளி நில்லுங்க, இப்படிலாம் நிற்கக்கூடாது சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டே தான் அப்படியே கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்க வைக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லணும் சொல்லிட்டே தான் கேட்டே சமைச்சிட்டு இருக்காங்க. இல்லாட்டே அம்மா வர சொல்லவா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லாட்டே உங்களுக்கு ஒர்க் அதிகமாகிட்டுருக்கு, இப்போலாம் போனீங்கன்னா கொஞ்சம் வர லேட் ஆகுது, நீங்களே குக்கிங் பண்ணிவிட்டு வீட்டில் ஒர்க்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மெய்ட்லாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி டைமில் அம்மா கூட இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஒர்க் கூட நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் அம்மா கூட இருந்தாங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்ல எனக்கு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. உனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. இல்லை தனியாக இருக்கேன்னா ஆல்மோஸ்ட் டேஸ் வரை நெருங்கிடுச்சு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இங்கே பாருடாமா நான் இருக்கேன்ல சொல்கிறாங்க. உனக்கு போர் அடிச்சு எனக்கு கால் பண்ணி பேசு, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, அப்புறம் வீட்டில் தான் இவ்வளோ திங்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது, டிவி பாரு, மியூசிக் கேளு அப்புறம் சொல்லிட்டு அவன்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க. பாருடாமா நம்ம இருக்கோம் ஓகேவா, நான் பார்த்துக்குறோம், நான் உனக்கு எதுக்கு இப்படிலாம் இந்த மாதிரி டவுட்லாம் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. நான் இருக்கேன் ஓகேவா, நான் பார்த்துக்குறேன் ஓகேவா, அது ரொம்ப திங்க் பண்ணாது போயிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அப்படி வந்து உட்காந்துறாங்க. ஏன்னா ஜிம்னுக்கு பயமாக இருக்குது மனசுக்குள்ளே. ஏன்னா நம்ம வந்து ஒர்க் போயிடறாங்களா, பகல் ஃபுல்லாக இவர் இருக்காரு, அவர் கால் பண்ண டக்குன்னு வந்துடுவார், இருந்தாலும் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும், நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் அம்மா இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு
ஜிமின் ஃபீல் பண்ணுறாங்க. ஜிமினோட அம்மா டேவிட் அம்மாவும் ஜிமினுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. ஜிமின் நான் வரவா நான் வரேன் 2 பேரும் மாறி கேட்குறாங்க. ஜிமின் தான் இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் வரோம் சொல்லிட்டு அப்படியே ஹைட் பண்ணியிருக்காரு. தவிர அவராலுமே டேரெக்டாக சொல்ல முடியல நான் வரமாட்டேன் இல்லை டே வந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவரால் சொல்லவும் முடியல. அவர் அப்படியே இக்னோர் பண்ணி அப்படியே லைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் இன்னும் ஒரு 1 வீக் போயிடுச்சுட்டா. இன்னும் ஜஸ்ட் ஒரு 14 டேஸ் மட்டும் தான் இருக்குது ஜிமினுக்கு டெலிவரி ஆக. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க டே வந்து மிஷனுக்கு ரெடி ஆகிட்டு டே அப்படி சொல்லிட்டாங்க. சொல்லி ஜிமின் சொல்லிட்டாங்க என்ன இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க சொல்கிறாங்க. மிஷனுக்கு போகிற சொல்கிறாங்க. மிஷனுக்கா டே என்ன பேசுகிறீங்க பாருங்கள் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் இன்னும் 14 டேஸ் இருக்கும் ஓகேவா. நான் டாக்டருக்கு கால் பண்ணி கேட்டேன் ஓகே ஒன்றும் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை டே ஆனால் நான் டாக்டரே சொன்னாங்களே எப்போ வேணாலும் டெலிவரி பெயின் வரலாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது சொல்லியிருக்காங்களா சொல்லிட்டாங்க. 14 டேஸ் சொல்லியிருக்காங்கம்மா எனக்கு ஜஸ்ட் 6 டேஸ் தான் 5 to 6 டேஸில் எனக்கு வந்துட்டு மிஷன் முடிஞ்சிடும் ஓகேவா நான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. இல்லைட்டு எனக்கு பயமாக இருக்குது அட்லீஸ்ட் என்னை கூட்டிகிட்டு போய்ட்டு அம்மா வீட்டில் விட்டுருங்க இல்லைனாக்கா நம்ம ஆண்டி வீட்டில் அதான் உங்களோட அம்மா வீட்டு அங்கே கூட விட்டுருங்களேன் அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. பட்டே தான் இங்கே பாரு டமன்னா இருக்கு எல்லாருக்கும் உனக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு எதனா ஒன்றா எனக்கு உடனே வந்துட்டு வார்னிங் காட்டும் ஓகேவா. ஏன்னா எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன் மொபைலில் நான் உடனே வந்துடுவோம் சொல்கிறாங்க. நான் என்ன ஃபாரின் போகிறேன் இதே கொரியாவில் தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை டிவி அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பாரு நான் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா உனக்கு எதனா ப்ராப்ளம்னா உடனே வந்துடுவோம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே உங்கள் பாரு மை லிட்டில் ஒய்ஃப் நீங்கள் வந்துட்டு பயப்படக்கூடாது ஸ்ட்ராங்காக இருடாமா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் பட் நான் மட்டும் தனியாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருந்து பயப்படாமல் பேபி இருக்கல நான் ஸ்டொமக்கில் பயமாக இருக்குல்ல சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது நான் சீக்கிரமாக வந்துடுறேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போனீங்கன்னா கால் டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டீங்க சொல்கிறாங்க. நான் உனக்கு ஏன் கால் டெக்ஸ்ட் பண்ணுறதில்ல நான் என்னோட நம்பர் யாரும் ட்ராக் அதாவது என்ன நான் யார் கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாரும் ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே அந்த யாரோட டிவைஸ் ட்ராக் பண்ணாங்கன்னாக்கா உன்னை யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க ஓகேவா அதுக்காக தான் நீ தான் வேர்ல்டு நீ தான் லவ்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது நான் எப்போவுமே ஹைட் பண்ணி தான் வச்சுருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு புரியுது சொல்கிறாங்க. ஒன் நாள் தான் என்னை வந்துட்டு ரீச் பண்ண முடியாது ஆனால் என்னால் பார்த்துட்டு தான் இருக்க முடியும் ஓகேவா உனக்கு என்ன பண்ணுற ஏது பண்ணுற சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஓகேவா வீட்டு ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது நம்ம சிசிடிவி கனெக்ஷன் என்னோட மொபைலில் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்கக்கா என்னாலும் பயமாக இருக்கு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது ஓகேவா பேபி பிறக்கிறப்ப பக்கத்தில் தான் இருப்பேன் என் ஹேண்டில் தான் பேபி வாங்குவோம் ஓகேவா சொல்கிறாங்க. இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. பட் எனக்கு பயமாக இருக்கு சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது சொல்லிட்டே தான் ஜிம்மின் லிப்பில் ரொம்ப சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே டவுன் பண்ணி அவருடைய ஸ்டமக்கு பேபி ஜிம்மோட ஸ்டமக்கு பேபி பம்பில் கிஸ் பண்ணுறாங்க. செல்லவங்க பாரு டாடா வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கடா ஓகேவா நீங்கள் வெளில அவ்வளோ சீக்கிரம் வந்துட மாட்டீங்க நான் வர வரைக்கும் ஓகேவா மாமா பத்திரம் பார்த்துக்கோங்க மாமா பயப்படுறாங்க ஓகே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா அந்த மாஃபியா கிங்கோட குழந்தை இல்லையா ஸோ நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த மாஃபியா கிங்கோட லவ் அண்ட் வீக்னஸ் ஓகேவா ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்கள் 2 பேர் தான். ஸோ நீங்கள் 2 பேர் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது அட்லீஸ்ட் அம்மாவும் சொல்கிறாங்க பாரு நான் வந்துடுவேன் ஓகேவா எதுவும் யோசிக்காத சொல்லிட்டு நம்ம தான் சொல்லிட்டு டோர் லாக் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே டே சொல்கிற மாதிரி ஜிம்மினு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இப்போது ஒரு 3 days ஆகுது. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்பப்போ லைட்டாக அங்கங்கே பெயின் வர மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது நம்ம ஜிம்மினு வந்துட்டு அப்படி கொஞ்சம் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவரே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்லாம் பார்த்துட்டு நம்ம டே வந்துட்டு எந்த ஒர்க்கும் பெருசாக பண்ண வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஜிம்மின் அவரோட ஒர்க்கில் அவரெல்லாம் பார்த்தாகணும் அப்படியே ஏதோ குக் பண்ணி சமைக்கிறது சாப்பிட்றது இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைமில் எப்படி ஒரு மிஷினுக்கு போக முடியுது அட்லீஸ்ட் யாராவது கூட ஒருத்தவங்களை ஹெல்ப்புக்கு வச்சுட்டு போயிருக்காங்கல்ல யாருமே இல்லாமல் எப்படி சொல்லிட்டு ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் நினச்சிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துட்டுருக்கு நம்ம டே ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி விட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. ஜிம்மின் மார்னிங் 1 time ஏதாவது குக் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் கூட ஃபுட்டெல்லாம் கரெக்டாக ஆர்டர் கரெக்டாக வந்துட்டு இருக்காது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக அப்படி ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு மாதிரி தான் வந்துட்டுருக்கு. நம்ம டே வந்து கரெக்டான ஃபுட்டை ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பெஸ்ட் செஃப்பில் சொல்லி அவர் வந்துட்டு குக் பண்ணி அப்படி வந்து ஸ்பெஷலாக ஜிம்முக்காக பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் கரெக்டாக ஜிம்முக்கு ரிசீவ் ஆகுது எல்லாமே ஜிம்முக்கு கரெக்டாக டைம் ஃபுட்டெல்லாம் ரிசீவ் பண்ணுறாரு சாப்பிட்றாரு. அதனால் ஒரு பயம் மட்டும் இருக்குது தனியாக இருக்கிறதுனால எதுவும் ஆயிரக்கூட சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போது ஜிம்மியோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறா சொல்கிறாங்க. அம்மா சாப்பிட்ருக்கா சொல்கிறாங்க. சாப்பிட்டியாப்பா என்ன சாப்பாடு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே இவ்வளோ ஃபுட்டாக டே சமைக்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லைம்மா டே சமைக்கிறதுலாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஹோட்டலாக சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கேஷுவலாக டே மிஷனுக்கு போயிருக்கலாம் சொல்லிடுறாங்க. ஜிம்மியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்னா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மா டக்குனு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணிட்டு இந்த அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு எதுக்குமா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கார் எடுங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீங்கள் எடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா பூஸ் அண்ட் சேல்டா ஓகேவா அவங்க வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் தனியாக இருக்கான் நான் சொல்லிட்டு மிஷனுக்கு போயிருக்கான அந்த பையன் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தான் அம்மா பயந்துட்டாங்க போல சொல்லிட்டு ஜிம்மினும் சரி ஓகே அம்மா எதுக்காக கட் பண்ணாங்க வருவாங்களா இல்லை கோவமாக இருக்காங்களா தெரியலையே வரமாட்டாங்க இதெல்லாம் கோவமாக இருப்பாங்க நினைக்கிறேன். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் சொல்லிட்டு ஜிம்மினும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஜிம்மின் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டது நல்லா அவருக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் பெயினாக இருக்குது ரொம்ப சாப்பிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் லைட்டாக நடந்து பார்க்குறாங்க. கொஞ்சம் நடந்தால் சரியாயிடும் சொல்லிட்டு இப்போ ஜிம்மின்
நடந்து பார்க்குறாங்க. ஆனால் ஸ்டொமக் வந்து கொஞ்சம் பெயினாகவே இருக்குது. என்னாச்சு சொல்லிட்டு அவர் ஹாட் வாட்டர்லாம் ஹீட் பண்ணி குடிச்சு பார்க்குறாரு. ஒரு மாதிரி அங்கங்கே ஸ்டொமக் பெயின் ஆகுது, ஹிப் பெயின் ஆகிட்டுருக்கு. எனக்கு பெருசாக தெரியாது இல்லையா, ஓகேவா, நான் எதாவது தப்பாக சொன்ன மன்னிச்சிக்கோங்க. இப்போ ஜிமின் தான் வந்துட்டு அப்படி நடந்து பார்த்துட்டே இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நடக்கிறாரு, கொஞ்சம் ஹிப் பெயின் வேறு வருது, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ ஜிமின் தான் ஒரு 1 ஹவர் அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே இங்கேயும் அங்கேயுமா மாறி மாறி உட்காந்து பார்க்குறாரு. அவருக்கு முடியல. டேக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க, டேக்கு கால் போகவே இல்லை. அச்சோ, டேக்கு ஒரு கால் போக மாட்டேது. ஸோ ஜிமின் நினைக்கிறாங்க, பார்த்தா இப்போ கரெக்டான மட்டி ஜிமினோட வீட்டில் பவர் கட் ஆகுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி என்ன பவர் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஏன்னா வெளில லைட்டாக ஒரு ரைனி கிளைமேட்டாக இருக்குது, அதனால் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் இல்லையா. அந்த ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து ஆஃப் ஆகுது. ஏன்னா இப்போ வெளில வந்துட்டு எதுவும் ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் இல்லையா, ஆஃப் ஆகிடுச்சு. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன பவர் கட் ஆகிட்டு சார். ஜிமின் பார்க்குறாங்க, கடவுளே சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ பயத்தில் அப்படியே ரொம்ப மெதுவாக எழுந்திரிச்சு போயிட்டு அப்படியே அவர் மொபைல் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. மொபைல் எங்கே இப்போ தான் பேசிட்டு அவர் முன்னாடியே ஒரு 1 ஹவர் கொண்டு பேசியிருப்பாரு. மொபைல் எங்கே வச்சுட்டாரு, அதுக்கு தேடுறாரு, மொபைலை காணும் சொல்லிட்டு. கேண்டில்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியல சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிமினோட கால் தெரியாமல் ஸ்லிப் ஆகிட்டு கீழே அவர் விழும்போது கொஞ்சம் நல்லா ஹிப் கிட்ட கொஞ்சம் அடி வர பட்டுடுது. லைட்டாக அவருக்கு அப்படியே பெயினும் வந்துடுது. ஒரு பக்கம் அடிபட்டுருக்கு. ஜிமின் அழகு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு ஃபோனை வந்து தேடுறாரு, எங்கே இருக்குது சொல்லிட்டு. ஐயோ, நான் டேக்கு கால் பண்ணுவேன் சொல்லிட்டு ஜிமின் தேடிருக்காங்க. அப்போ கூட அவருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரல. அவர் டேக்கு கால் பண்ணிட்டு தான் அவர் சார்ஜ் பண்ணுறாரு ஃபோன் பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. வீடு ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, கேண்டில்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் ஜிமின் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டியர்ஸோடய வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு அந்த பெயினோடய தேடிட்டு இருக்காரு. மெதுவாக ஏஞ்சிட்டாரு. எந்திரிச்சு அப்படியே நடக்க ட்ரை பண்ணுறாரு. காலில் ரொம்ப வலி. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. இப்போது அப்படியே காரை நம்ம ஜிமின் அப்பா அவ்வளோ ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிமின் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஃபீல் வேடாக இருந்திருக்கும். அதனால் இப்போ கரெக்டாக இவங்களோட வீடு வந்து தெரியல. அந்த வீட்டுக்கு வந்து கேட்டு ஃபுல்லாக எல்லாமே சென்சாரோடு இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வேறு யாரும் வர முடியாது. இப்போது நம்ம ஜிமின் அப்பா பார்க்குறாங்க. அவங்க காரை ஸ்டாப் பண்ணிட்டு என்னது சொல்லிட்டு கேட்டு ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, நம்ம ஜிமின் சொல்லியிருக்கான் ஏதோ இந்த ஒரு சென்சார் இருக்குது சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் சொல்லியிருப்பாங்க ஒரு யாரும் ஃபுட் டெலிவரிலாம் பண்ண வந்தாக்கா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு வாங்குவோம் சொல்லிட்டு. இப்போ அந்த பாஸ்வேர்டு அவங்க கேட்டில் போகிறாங்க, கேட் ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஜிமின் அம்மா அப்பாவும் உள்ளே வராங்க. அப்படியே வந்துட்டு கார் வெளியே ஸ்டாப் பண்ணி உள்ளே வராங்க. இந்த பக்கம் வீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. வெளில கிராக்கில் ரைனி வர மாதிரி இருக்குது. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க, கிளைமேட்டே எப்படி இருக்க பாருங்க பார்த்தீங்களா. தனியாக வீட்டில் குழந்தை பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா வேகமாக வராங்க. வந்துட்டு ஜிமின்னு சொல்லிட்டு டோர் நாக் பண்ணுறாங்க. எங்கள் ஜிமினுக்கு வழியில் பயங்கர கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இப்போ ரொம்ப பெயின் வந்திருக்கும். இப்போ ஜிமின் அப்படியே கீழே வந்துட்டு நீட் ரன் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிமின் அம்மாவுக்கு கேட்குது டோர் கிட்ட வந்ததுக்கப்புறம், ஏங்க ஜிமின் அழகாக சொல்கிறது கேட்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு ஜிமின் அப்போ தான் டோர் தட்டிகிட்டே இருக்காங்க. ஜிமின் வந்து எதாச்சும் போக முடியல, டோர் லாக்லாம் இருக்குது. இப்போ ஜிமின் அப்பா கிட்ட தெரியல, என்ன பண்ண சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்பா தான் டோர் தட்டியிருக்காங்க. ஜிமின் பாங்க பாரு டோர் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. இப்போது ஜிமின் ஒரு கடத்துக்கு மேலே இப்போ நம்ம போனால் தான் டோர் ஓப்பன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, என்னமோ ஆக போகுது, பேபி வந்து சேஃபாக வரணும்ல சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படியே அந்த டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணி நம்ம கிட்ட டோர் கிட்ட போயிட்டு அவர் ஹேண்டோடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் வச்சிருப்பாரு. டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகிடுது. இப்போ ஜிமின் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே நீட் பண்ணிடுறாரு. ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே கண்ணீரோட அப்படியே அந்த பெயினோட இருக்கும்போது அவங்களால தாங்க முடியல. ஜிமின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக அவங்க அம்மா புரிஞ்சிருச்சுங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே ஜிமின் அப்பா அம்மா 2 பேருமே ஜிமினை கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பயங்கர வழியில் கத்திட்டு இருக்காரு. இப்போ டாக்டருமே வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த சர்ஜரி பண்ணி பேபி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அம்மாவுக்கு பயங்கர கோவம், எங்கே போயிட்டாங்க அந்த டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்பா டேக்கு வந்து கால் ட்ரை பண்ணுறாங்க, போக மாட்டேது. இப்போ நம்ம ஜிமின் அப்பா டேவோட அப்பாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னாச்சும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க நடந்தாலும் சொல்ல இங்கே டேவோட அம்மாவும் டேவோட அப்பாவும் வந்துடுறாங்க. இங்கே ஜிமின் வந்துட்டு பயங்கர நடத்திட்டு இருக்காங்க. டேவோட அம்மா பார்க்குறேன் என்ன சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் அம்மாவுக்கு ரொம்ப கோவம். இப்போ ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே எனக்கு தெரியாது, இது மாதிரி நானே கேட்டேன், என்கிட்ட வந்து இருப்பா சொல்லிட்டு நான் சொன்னேனே சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க, உங்கள் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எதுவும் நான் ஆயிடுச்சு என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க திட்டுறாங்க. டேவோட அம்மாவுக்குமே கோவம் தான் ஒரு டே மேலே. இப்போது அப்படியே டே சைடு பார்த்தா டே வந்துட்டு அங்கே வந்து வீடு வந்து பவர் கட் ஆகிருக்கும் இல்லையா. பவர் கட் ஆனதுனால அவங்களுக்கு என்னென்ன இது எதுவுமே கனெக்டடாக இல்லாமல் இருக்கும் மொபைலில். அங்கேயுமே அவங்க இப்போ மிஷினுக்கு போன பிளேஸ்லேயும் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கும். இப்போ டேக்கு வந்து ஏதோ சம்திங் ஒரு மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மனசுக்கு எங்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு இந்த குடோன் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு அவர் ஜிமினுக்கு கால் ட்ரை பண்ணுறாரு. கால் போகவே இல்லை. காலை ரீச் ஆக மாட்டேங்குது. ஏன்னாச்சும் சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு இப்போ அவர் செக் பண்ணி பார்க்குறாரு இந்த கிளைமேட்டு. அதுக்கப்புறம் வீட்டோட வெதர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ வந்து ஃபுல்லாக அங்கே ரைனி கிளைமேட்டாக இருக்குது. இப்போ ரைனி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரைனி அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இவங்க இருக்கிற பிளேஸில் ரைனி இல்லை, ஆனால் அங்கே ரைனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பவர் கட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பவர் கட்னா ஜிமின் பயப்படணும்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாரு, என்ன எப்படி பண்ண தெரியல சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அப்படியே நம்பிடுறாங்க. மிஷின் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு
ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாதி மிஷனில் தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா 3 டேஸ் தானே ஆகுது. போயிட்டு 3 டேஸ் மட்டும் தான் இருக்கும். அதனால மிஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க யாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கார் எடுத்து கிளம்புறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாமே டோர் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த ஃபோன் ஜிம்மோட மொபைல் அவங்க வீட்டில் இருக்குது. சொல்லி காணும் டே பார்க்குறாங்க ஜிம்முக்கு சொல்லிட்டு இப்போது நம்ம இப்போ தான் அவருக்கு வந்ததுக்கப்புறம் மொபைலில் கால் வந்து ரீச் ஆகுது. உங்கள் அப்பா வந்து கால் பண்ணியிருப்பாங்க, ஜிம்மில் அப்பா கால் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கால் பண்ணுறாங்க. இப்போ டேவோட அப்பா பயங்கரமாக கத்துறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ டேவும் வேகம் வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ரொம்ப ஸ்டில் இப்போ வரைக்கும் பேபி வந்து பிறக்கல. ரொம்ப வந்துட்டு அப்படியே ஜிம்மின் கத்திட்டே இருக்காங்க. அப்படியே அந்த அவர் எப்படி இருந்தால் ஒரு மிஷனில் இருந்திருப்பாரோ அதே கட்டத்தில் ஓடி வந்திருப்பாரு. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. டேங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா டேவோட ஷர்ட் பிடிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க என்னடா பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தனியாக விட்டு போயிருக்கா உனக்கு மிஷன் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்டாக என்ன உனக்கு என்ன அந்த மாஃபியா திங்ஸ் உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்லி கேட்டு டேவோட அப்பா திட்டுறாங்க. நாங்கள் என்ன மாஃபியாவே நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே நீ மட்டும் இதுக்குள்ளே போனேன் சரி போய் தொலைஞ்ச இந்த மாதிரியே பண்ணுவோம் சொல்லிட்டு டேவோட அப்பா நம்ம டேவோட ஷர்ட்டை பிடிச்சி கேட்டிருக்காங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். இந்த பக்கம் கரெக்டாக டாக்டர் தான் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. ஜிம்மன் வந்துட்டு டேவோட நேம் தான் சொல்லியிருப்பாங்க. டேங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டாக்டர் நான் தான் சொல்கிறாங்க. இப்போ டேவோட ஷர்ட்லாம் பார்த்து அவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா மிஷன் இருந்ததுனால ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுறது ஒரு மெஸ்ஸியாக இருக்காரு. அவங்க பார்க்குறாங்க நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் உள்ள வர முடியுமா சொல்லிட்டாங்க. சரிட்டு ஓகே டாக்டர் சொல்லிட்டு அவரும் சாரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ டேவோட அப்போ பார்த்து முறைக்கிறாங்க இதான் உங்களுக்கு தேவையாக சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டு ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உள்ள வராங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் பயங்கரமாக வழியில் கத்திட்டு இருக்காங்க. ஜிமின் டேவை பார்க்கும்போது அவ்வளோ கண்ணு ஜிமின் கண்ணில் டேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு ஜிமின் டேவோட ஹேண்டை பிடிக்கும்போது கரெக்டாக அந்த செகண்ட் பேபி வந்து பிறக்குது. நம்ம டேவோட ஹேண்டில் தான் பேபி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மி டே பார்க்குறாங்க ஒரு அழகான பாய் பேபி. டேவோட கண் அப்படியே டேஸ் வந்துருச்சு பேபியோட மேலே தான் படுது. அது அப்படியே டே அப்படி ஜிம்மி பார்க்க பயங்கராரு. டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இப்போ சுச்சுவேஷன் வந்து வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பயந்துருப்பான் போல. இப்போ நம்ம டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோ நேரம் ரொம்ப பயந்தார் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. கொஞ்சம் கூட ட்ரை பண்ண மாட்டேன்ட்டாரு. பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு எல்லாம் ஹாப்பியாக பேபி வந்து பிறந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க அவங்க மயக்கத்தில் இருக்காங்க கொஞ்சம் நேரம்னா ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம டேவும் பேபி எடுத்து வெளில அவங்க அப்பா மட்டும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 3 hours ஆஃப்டர் நம்ம ஜிம்மின் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம்மினுக்கு இப்போ டே மேலே ரொம்ப கோவம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம்மினு பார்க்கும்போது ஜிம்மினுக்கு லைட்டாக கோவம் இருந்தாலும் சரி நம்ம டே தானே சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. பெருசாக காமிக்கலைன்னா அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா அம்மா முன்னாடி நம்ம டேவை அவர் திட்ட முடியாதுல்ல அவர் திட்டவும் கூடாது சொல்லிட்டு அவர் விட்டு கொடுக்கூடாது சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ அம்மா பார்க்குறாங்க ஏன் பட்டையாங்க சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்டு போயிருக்கே கொஞ்சமாக உங்கள் மனசாச்சு இருக்கா அவர் கேட்குறாங்க. இப்போ டேவோட அம்மாவுமே நம்ம ஜிம்மில் அம்மா பக்கம் தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்க டேக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அம்மா சொல்கிறாங்க நீ சும்மா இருப்பா ஏன்ப்பா இங்கே நீ தான் கேட்டுருக்கல இங்கே பாரு நீ மிஷனுக்கு போகிற என்கிட்ட சொல்லிக்கலாம் இங்கே தானே இருக்கேன் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டேவோட அம்மா ஜிம்மில் திட்டாங்க ஏன்ப்பா அவங்க தான் போயிட்டு அவனுக்கு தான் அறிவில்லை உனக்கு எங்கே போச்சு அறிவு நீ சொல்ல மாட்டேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனியாக இருக்கா ஆண்டி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பயமாக இல்லை கூட நீ தனியாக இருக்கல என்ன சொல்லியிருக்கலாம் மிஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்கள் வீட்டை ஸ்டே பண்ணியிருப்பேன் ஏன் நாங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதான் சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா கேட்குறாங்க. ஆண்டி அப்படிலாம் சொல்லிட்டாங்க உன் மேலே தப்பு இருக்குது அவன் அப்படி சொன்னால் அவன் பேச்சு கேட்டே இருப்பியா உனக்கு சுயமாக யோசிக்க தெரியாது சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா திட்டுறாங்க. உனக்கு ஏதாவது நான் தான் பேபிக்கு நான் தான் யார் என்ன பண்ணுறது சொல்லு உன்னோட அம்மா நல்லவேளை அவங்களுக்கு ஏதோ ஃபீல் வேடாக இருந்தாலும் நீ தனியாக இருக்குன்னு சொன்னதுனால வந்திருக்காங்க. இல்லை அதுவும் அவங்கள ஃபோன் பண்ணப்போ நீ கூட ஃபோன் பண்ணி கூட பேசல எதுக்கு அப்படி இருந்தா சொல்கிறாங்க. அவன் தான் அப்படி இருக்கா நீ அப்படி இருக்கா சொல்லிட்டு 2 பேருமே திட்டுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்கம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க நீ பேசாத சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இப்போ டேவோட அம்மா ஜிம்மில் அம்மா தான் இங்கே பாரு டேங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க 3 months ஜிம்மினி என் கூட இருப்பான் சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறாங்க 3 months ஜிம்மினி என் கூட தான் இருப்பான் ஓகேவா ஜிம்மினுக்கு பேபியெல்லாம் பார்த்து தெரியாது உங்களுக்கு அவங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஓகேவா அதனால் நான் வந்து என் கூட கூட்டிகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க கரெக்ட் ஒன்று நீங்கள் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க இல்லை கூட என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ டே ஜிம்மில் தான் பார்க்குறாங்க வேணான்னு சொல்லிட்டு ஒரு கன்னடக்கா சொல்கிறாரு. ஜிம்மின் பார்க்குறாங்க அவருக்கு எப்படி அவங்க அம்மாவை ஃபேஸ் பண்ண தெரியல. அவங்க அம்மா பார்க்குற பார்வை பார்த்தா ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஜிம்முக்கும் பேபி பற்றி எதுவும் தெரியாதுல்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ டே இப்போ இப்படி விட்டு போனப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவன் பேபி பக்கத்தில் ஒரு ரொம்ப குழந்தையா இருந்தால் நம்ம அந்த மாதிரி தனியாக தான் என்னடா பண்ண சொல்லி ஜிம்முக்கு பயமாக இருக்குது. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க அம்மாவை ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க பாரு ஜிம்மின் நீ எனக்கு இந்த சுச்சுவேஷன் நினச்சி பாரு பேபிக்கு நீ பேபி வச்சுட்டு தனியாக இருக்க இந்த ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. யார் போய் ஹெல்ப் கூப்பிடு பக்கத்தில் ஒரு ரொம்ப பக்கத்தில் கூட வீட்டுலாம் இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அதுவும் அந்த வீட்டில் உள்ளவங்களும் பேசி பழகிருக்காங்கன்னு தெரியல சொல்கிற மாதிரி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு ஜிம்மின் ஓகே அம்மா நடந்து தான் சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க சொல்கிறது கேளுப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் பேச முடியல. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க பாரு டே 3 months ஜிம்மினி என் கூட தான் இருப்போம் ஓகேவா 3 months அப்புறம் தான் நான் அனுப்புவேன் அவன் கொஞ்சம் ரெக்கவர் அவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் அதுக்கப்புறம் பேபி கொஞ்சம் ஓகேவாக இருக்கணும் அவனால் பேபி ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும் போது நான் அனுப்புகிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா டேரக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மாவும் அதான் கரெக்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஜிம்மில் எதுவும் பேசணும் அமைதியாக இருக்காங்க. டேவும் அப்படி ஜிம்மில் பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு சரி ஓகே ஜஸ்ட் 3 months தானே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ
வந்துட்டு ஜிம்முக்கிட்ட வந்துட்டு 3 மந்த் மட்டும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே டே சொல்கிறாங்க. ஜிமின் டேக்கிட்ட பேசலான்னு பார்க்குறாங்க. டே அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இப்போ டேக்கு கால் வருது. டே தான் ஜிம்மில் அப்பா அம்மாவும் பார்த்துட்டு டேவோட அப்பா பார்த்துட்டு நான் கிளம்புற சொல்கிறாங்க. என்னத்துக்கு நான் கிளம்புற சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு கோவம் நம்ம ஜிமின் வந்து இந்த மாதிரி இப்போ அவங்க அம்மா சொன்னப்போ எதுவும் பேசாமல் வந்துடுறாரு இல்லையா, அதனால அவருக்கு கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட கிளம்பி போயிட்டாரு. ஜிமின் இப்போ ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க அன்றைக்கி போனவங்க தான். அதுக்கப்புறம் ஒரு கால் டெக்ஸ்ட்டோட பண்ணல. நான் எவ்ரிடே கால் பண்ணுறேன், எவ்ரிடே டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீ எடுக்கவே மாட்டேன்ட்டு அவ்வளோ கோவமாட்டே என் மேலே சொல்லி ஜிமின் நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம நெக்ஸ்ட் டே மாறிந்தா நம்ம ஜிமின் தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா 3 மந்த் முடிச்சு இன்றைக்கி வந்து 4 மந்த் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கரெக்டாக வீட்டுக்கு கார் வருது. ஜிமின் பார்க்குறாங்க. அவர் கண்ணில் அப்படி ஒரு ஏக்கம். நம்ம டேவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோ ஒரு மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ தான் போய் பார்க்குறாங்க. டே அப்பா சொல்கிறாங்க. டே உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு நம்ம ஜிம்மில் அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் அம்மா ஹேண்டில் பேபி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா கொடுத்துட்டாங்க பேபி. அதை நம்ம டே போய் தூக்குறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பேபி. டேவை பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுது. அப்படின்னு நெட்டோ டே மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டே தான் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு பேபி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிள் நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா அப்பா பார்க்குறாங்க. டே அங்கே சொல்கிறாங்க 3 மந்த் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஜிம்மில் அப்பாவும் சரி ஓகே இதுக்கு மேலே பேசாமல் பிரச்சனை வந்துடும், சண்டை வரும் சொல்லிட்டு அவங்களும் ஜிமின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க லக்கேஜ் சொல்கிறாங்க மேலே இருக்கு பார்த்துறாங்க. ஜிம்மில் அப்பா போய் எடுத்துட்டு இப்போ ஜிம்மில் டேவோட காரில் வைக்கிறாங்க. ஜிமின் பத்திரமா ஏதாவது அம்மா கால் பண்ண சொல்கிறாங்க. ஓகே அம்மா சார் ஜிமினும் அதை சொல்கிறாங்க. இப்போ பத்திரமா போய்ட்டு வாங்க சார். ஜிமின் போய்ட்டு காரில் உட்காடுறாங்க. இப்போ டே தான் ஜிமின் காரில் உட்காந்துக்கப்புறம் அவரோட மடியில் பேபி வந்து வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் பேபி பிடிச்சிக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம டே கார்லாம் டோர் லாக் பண்ணிட்டு அவரோட காரில் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் டேவை தான் பார்க்குறாங்க. டே ஜிமினை பார்க்க கூட இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, கோவமாக இருக்காங்க போல சொல்லிட்டு ஜிமினுக்கே ஒரு மாதிரி வருத்தம். இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் டே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கடா. வீடு ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. நம்ம டே ஜிமின் வராங்கக்கா எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாக பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. இப்போ டே தான் கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. ஜிமின் பேபி எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே தொட்டில் வந்து டே வாங்கி வச்சிருக்காரு. அதில் பேபி வந்து அதை படுக்க வைக்கிறாங்க. பேபி தூங்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் அவ்வளோ டே பக்கம் டர்ன் பண்ணுறாங்க. டே எதுவும் இப்போ நம்ம டேரெக்டாக கிச்சன் தான் போகிறாங்க. போய்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சொல்லிக்கிட்டே வராங்க. டே ஒரு வார்த்தை கூட பேசல. டே இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜிமின் டே தான் குக் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் தள்ளி போக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே கண்டுக்கவே இல்லை. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சார் அவர் போய்ட்டு மேலே போய்ட்டு திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பெட்ரூம்லாம் எப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாமே அப்படியே அழகாக நீட்டாக இருக்குது. முன்னாடி இருந்த ரூம் நம்ம டே இன்னும் நீட்டாக வச்சிருக்காங்க. சரின்ட்டு ஜிமின் அப்படி வந்து பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின் டே தான் குக் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிமின் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. வந்து சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காங்க வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இப்போ டே ஜிமின் கிட்டே வராங்க. டே பாட்டுக்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஜிமின் சாப்பிட்றாங்க. டே பாட்டுக்கு ஒரு ஃபுட்டை சாப்பிட்ருக்காரு. ஜிமினுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. டே அங்கே ஜிமின் தான் டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. டே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஹேண்டை வந்து எடுத்து விட்றாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டே இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ டே தான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ கரெக்டாக பேபி ட்ரை பண்ணுது. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்காங்க. ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. நீ சாப்பிட்டு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டு பேபி தூக்குறாங்க. என்ன சொல்லிட்டு தூக்குறாங்க. பேபி நம்ம டே தூக்கணும் ஒரு செகண்டில் வந்து அழுகிறது ஸ்டாப் பண்ணிடுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் கிட்ட கூட அது அழுகும். நம்ம ஜிமின் அம்மா கூட சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சமாதானம் பண்ண. ஆனால் டே தூக்கணும் உடனே பேபி அப்படியே அமைதியாகிடுச்சு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னடாமா என்ன சொல்லி பார்க்குறாங்க. க்யூட்டாக கொஞ்சிறாரு. ஜிம்முக்கு அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவர் வந்துட்டு ஒரு வார்ம் மில்க் வந்து ரெடி பண்ணி அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாங்க. பேபியும் மில்க் வந்து குடிச்சிடுது. இப்போ டே அப்படியே கொஞ்சம் நேரம் தட்டி கொடுக்குறாரு. தட்டி கொடுத்துட்டு அவர் சாப்பிட பாதை சாப்பிட்டுப்பாரு. இப்போ ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. அது வெசல் சொல்கிறாங்க. நான் வாஷ் பண்ணிக்கிறேன் போ சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் நான் பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் டே தான் பேபியை கொஞ்சம் நேரம் கம்ஃபர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பேபி நைட்டாக நார்மலாக சிரிக்குது. இப்போ பேபி கொண்டு வந்து ஜிம்மிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மில் வச்சுக்கிறாங்க. டே போய்ட்டு கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு. ஒர்க்லாம் முடிச்சுட்டு எல்லாம் இது முடிச்சுட்டு டைம் ஆகுது தூங்கலாமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. இப்போ டே தான் டைம் ஆகுது வா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மும் டே மேலே போகிறாங்க பேபி எடுத்துகிட்டு. அங்கே பேபிக்கான தொட்டில் நம்ம ஜிம் பேபி படுக்க வச்சுறாங்க. இப்போ டே வந்து அமைதியாக படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே சார் ஜிம்மு கிட்ட போகிறாங்க. டே வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. தள்ளி போக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே அங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆச்சு டே கண்ணு ஒரு டேஸ் வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு 3 மந்த்ஸ் எங்கள்கிட்ட பேசவே இல்லை. 3 மந்த்து கால் டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓ அப்போ எனக்கு கூட தான் எனக்கு தான் பிரச்சனையா உனக்கு பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நான் அவனோட இருக்க மாட்டோம் தெரியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேங்க அதை சொல்கிறாங்க. இல்லை சொல்லு நான் அவனோட இருக்க மாட்டோம்னு தெரியுதுன்னா சொல்கிறாங்க. மிஷனில் மட்டும்தான் நான் வந்துட்டு பிஸியாக இருப்பேன். மற்ற டைமில் உங்க கூட தான் இருந்திருக்கேன். என்னைக்காவது வெளில வந்துட்டு நார்மல் டேஸில் வெளில போயிருக்கேன். நான் பார்ட்டி கிளப்பு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அட்டன் பண்ணியிருக்கேன். நான் மாஃபியா தான். ஆனால் தாண்டி வேறு ஏதாவது என்கிட்ட பேட் ஹேபிட் இருக்கா சொல்கிறாங்க. உன்னை தாண்டி எனக்கு ஒரு விஷயம் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்டடாக இருக்கேனா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கட்டியே சொல்கிறாங்க. இல்லை சொல்லு 3 மந்த் ஆயிருக்கு. நீ யோசிக்கவே இல்லையா 3 மந்த் உங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டேன். ஹாஸ்பிட்டல் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோட பேபியும் என்னோட ஒய்ஃபும் சேஃபாக இருக்க ரீசன் உன்னோட அம்மா தான் அந்த டைமில் சர்வ் பண்ணியிருக்காங்கன்றக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் உனக்கு தோணவே இல்லை. நான் நினச்சேன் 1 வீக் மட்டும் அங்கே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை விட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு வந்துருவேன்
பண்ண நினச்சேன் தெரியுமா? கால் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போங்க டேன்னு சொல்லுவேன் தான் நான் எதிர்பார்த்தேன். நீ அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணுற, டே சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, கால் பண்ணுங்க அப்படின்னு பண்ணுறதே தவிர நான் உங்களை என்னை வந்து பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அதை சொல்லிட்டு கேட்குறேங்க சிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே அம்மா சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அம்மா சொல்லவே இருக்கட்டும், நான் தப்பு என் மேலே என்னன்னு சொல்ல. நான் வந்து 6 டேஸில் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனதான். ஆனால் 3 டேஸ் இந்த மாதிரி பெயின் வரும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தப்பு என் மேலே தான், என்னென்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நீ அப்படி இருந்துருவில்ல சொல்கிறாங்க. சிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே அங்கே அழாதீங்க சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், நான் உன் மேலே காட்டின லவ் கேர் அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்காக தான் இருக்குது சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக நீ மன்னிக்க மாட்டேன் சொல்லி கேட்குறேங்க்கா. இவ்வளோ கோவம் வந்தால் நீ இங்கே வந்து பனிஷ் பண்ணியிருக்கலாமே, நம்ம வீட்டில் இருந்து நீ சொல்லியிருக்கலாம்ல. ஏன் உன்னால் சொல்ல முடியல? ஒரு அம்மா கேட்கும்போது என்னோட அம்மா கேட்கும்போது நான் டே கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் தான் டே எனக்கு உண்மையாக பேபி ஹேண்டில் பண்ண தெரியாது டே சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கணும் தான் சொல்கிறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க. இல்லை நீ நினச்சிருக்க என்ன பார்த்துக்கணும் சொல்லிட்டு அதனால தானே சொல்கிறாங்க. அங்கே அப்படி இல்லை சொல்லிட்டு ஜிமின் போய்ட்டு டேவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. டே புஷ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் மட்டும் புஷ் பண்ணிங்க உண்மையை உங்களை விட்டு போயிடுவோம் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு உண்மை நீங்கள் புஷ் பண்ணிங்க, நீங்கள் இக்னோர் பண்ணிங்கன்னா உண்மை உங்களோட போயிடுவோம் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்க என்னோட போயிடுவேன், என்னோட போயிட முடியுமா உன்னால சொல்கிறாங்க. ஆமாம் நான் போயிடுவேன். 3 மந்த் ஏற்கனவே என்கிட்ட பேசாமல் இருக்கேன் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க நீங்கள் ஜிமின் பார்க்குறாங்க. 3 மந்த் என்னை பார்க்கல, என்கிட்ட பேசலை அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் உன்னை பார்க்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. ஒரு கால் கூட சொல்கிறாங்க. இப்படியே பார்க்குறாங்க. நீ நினைக்கிறேன் உன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னத்துக்கு போய் எப்போ வந்தீங்க ஒரு டைமாக சொல்கிறாங்க. நான் உங்களை லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலில் பார்த்தது அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் உன்னை எவ்ரிடே பார்த்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னத்துக்கு நான் உன்னை எவ்ரிடே பார்த்தேன், எவ்ரி நைட் அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் ஜிம் பார்க்குறாங்க. எவ்ரிடே எவ்ரி நைட் நான் உன்னை பார்த்தேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்க போய் சொல்கிறாங்க. நான் என் ஒய்ஃபு என் குழந்தை பார்க்காம இருக்க மாட்டேன் ஓகேவா. உன்னோட அம்மா சொன்னாங்க 3 மந்த் வரைக்கும் அனுப்ப முடியாது சொல்லிட்டு. ஓகே நான் வந்து பார்த்தேன், உன்னோட அம்மா நல்லா தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு ரீசனால தான் நான் அமைதியாக இருந்தேன் ஓகேவா. ஏன்னா நீ வந்து பேபி வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அதை நானே பார்த்து தான் இருந்தேன். என்ன நான் என்ன பார்த்துப்பேன், நான் எல்லா நேரத்தில் நீ கஷ்டப்பட்டு ஒரு ரீசனுக்காக தான் நான் விட்டு வச்சேன். இல்லைனா சண்டை போட்டு உன்னை கூட்டிட்டு வரேன் ரொம்ப நேரம் ஆயிருக்காது ஓகேவா. நான் நினச்சேன் ஒரு வேளை டே என்னால் அங்கே இருக்க முடியல, நீங்கள் வாங்க உங்களை விட்டுட்டு இருக்க முடியல, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க சொல்லிட்டு நான் நினைப்பேன். நான் அப்படியே ஒரு டெக்ஸ்ட் வந்து வரும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீ பண்ண டெக்ஸ்ட்டில் அப்படி எதுவுமே இல்லை ஓகேவா. நீ எப்போல்லாம் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ, நீ எப்போல்லாம் அந்த அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறியோ அப்போல்லாம் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருந்தா சொல்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி சொல்லிட்டாங்க. உன் கண்ணு முன்னாடி தான் நான் இருந்தேன் ஓகேவா. எவ்ரிடே நீங்கள் உன்னோட அம்மா பேபி வந்துட்டு ரொம்ப நேரம் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சுட்டு அவங்க போகும்போது அவங்க போனதுக்கப்புறம் நான் தான் பேபி வந்து பார்த்துட்டு இருப்பேன். எவ்ரிடே பேபி மோஸ்ட்லி என்கிட்ட தான் இருக்கும் சொல்கிறாங்க. என்னென்னு சார் நல்லா தூங்குவீங்களா, உங்கள் அம்மா தான் உனக்கு எதாவது ஸ்பெஷல் மருந்துலாம் கொடுப்பாங்களே அதை கொடுத்து தூங்க வச்சாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட அம்மா உனக்கு நிறைய ஃபுட் ஹேபிட்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்க, நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்ன்றக்காக. அதெல்லாம் உண்மை எனக்கு பண்ண தெரியாது, அந்த ரீசனுக்காக தான் அப்படி அமைதியாக விட்டு வச்சேன் ஓகேவா. ஏன்னா நான் ஃபுட் ஹேபிட் எல்லாமே உனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, அதெல்லாம் எனக்கும் பண்ண தெரியாது. அப்புறம் நீ ஏதாவது சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பேன், பேபி அப்படியே வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் உன்னோட அம்மா ஒரு பக்கம் சம்டைம்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் தான் பேபி எடுத்துப்பா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. என்னதுக்கு உன்னோட அப்பாவுக்கும் தெரியும் சொல்கிறாங்க. என்னோட அப்பாவுக்கு உன்னோட அப்பாவுக்கும் தெரியும். அது எப்படி என்னோட பேபி எனக்கு குழந்தை பார்க்க முடியாது இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசலாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியல, டேவோட வேலையை உனக்கு புரியலாம் சொல்கிறாங்க. அந்த 3 மந்த்ஸ் சார் ரொம்ப அழுதுருப்பீங்க போல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா வேணும் தான் பண்ணீங்களா சொல்கிறாங்க. வேணும் தான் பண்ணேன், நீ பாட்டுக்கு அப்படி நான் எத்தனை டைம் கூட சொல்லியிருப்பேன் என்னை விட்டு இருக்காது அப்போ போகாத, என்னால் நீ ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு விட்ட சொன்ன. நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான், நீ என் கூட இருக்குதானே கேட்டேன். நீ அப்போ சொல்லியிருக்கணும்ல. அவங்களே சொன்னால் கூட 1 வீக் இல்லை ஒரு 2-3 டேஸ் போனதுக்கப்புறம் சொல்லியிருக்கும்ல. அம்மாட்டே இல்லாமல் இருக்க முடியாது, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் நீ சொல்லியிருக்கும்ல சொல்கிறாங்க. நீ சொல்ல தானே சொல்கிறாங்க. எங்க சாரி சொல்கிறாங்க. ஓ நீ இப்போ சாரி சொல்கிற, அப்போ எனக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். நான் அந்த வீட்டில் எவ்ரிடே நான் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. எவ்ரிடே பூஸ் அன்ட்டு செயலுக்கு மாறி அழைஞ்சிட்டே இருந்தேன். ஏன்னா உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்னையும் பேபியை பார்க்காம இருக்க முடியல. ஒரு பக்கம் நீ செகண்ட் வீக்னஸ் நோய்வான் சொல்லிட்டு பேபி பயன் பண்ணுறாரு. உங்கள் 2 பேரையும் பார்க்காம பேபி எப்படி நான் தூக்கணும் சமாதானம் தெரியல சொல்கிறாங்க. அது டாடா பாசம் 3 மந்த் பார்க்காம தான் எப்படி டாடான்னு தெரியும் சொல்கிறாங்க. நான் அவனை எவ்ரிடே தூக்கி கொஞ்சிட்டு அவனை கூட கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிட்டு தான் வந்துருப்பா. எப்போவும் பெட்டில் படுக்க வைப்பேன் ஓகேவா. நீ தூங்கிட்டே இருப்பா, உடனே கிஸ் பண்ணுவேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு கிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவம் வந்து சார் மேலே, அதனால தான் என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே நான் வந்துருவேன் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் உங்க கூட தூங்கியிருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே என்ன சொல்கிறீங்கன்றதுக்கு. நீ நல்லா தூங்கிட்டு இருப்பேன், அந்த டைமில் தான் நான் உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் நான் இருந்தேன் ஓகேவா, நான் உங்கள்கிட்ட எங்கேயும் போகல. இந்த 3 மந்த்தும் 3 டே இவ்வளோ டேஸ்லேயும் உங்க கூட தான் இருந்தேன். 1 டே கூட உங்களுக்கு பிரிஞ்சிருந்தில்ல, இவ்வளோ மிஷன் கூட நான் போகல 3 மந்த்தாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த டே மட்டும் நீங்கள் மிஷன் போகும்போது தான் இவ்வளோலாம் நடந்திருக்காதுல்ல, நான் உங்களுக்கு 3 மந்த்து பிரிஞ்சிருக்க வேண்டிய தேவையில்லை சொல்கிறாங்க. நான் வந்துட்டு அம்மா வீட்டில் சொல்கிறாங்க. நீ அம்மா வீட்டில் தான் எனக்கு கோவலாம் இல்லை சொல்கிறாங்க. என்னென்னு கோவலாம் இல்லை, என்னோட தள்ளி இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கோவம் தான் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தள்ளியில் நீங்கள் தான் சொல்கிறாங்க. நீ சொல்லணும்னு நினச்சேன், நீ சொல்லவே இல்லை, எனக்கு கோவம் வந்துருச்சு அதனால தான் சொல்கிறாங்க. என்ன எனக்கு சேம் டைம் எவ்வளோ ரொம்ப தப்பு இருந்துச்சு, எனக்கு சம் கில்ட்டி வேறு இருந்துச்சு. ஏன்னா நீ அந்த டைமில் என்ன தான் யோசிச்சிருப்பேன், என்ன தான் தேடி இருப்பேன். நான் வீட்டில் வந்து சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா நீ கரண்ட் கொஞ்சம் பவர் கட் ஆகிற முடிய வரைக்கும் நீ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க. ஏன்னா அங்கேயும் மாறி நடந்திருக்க
வீட்டுக்குள்ளேயே. ஏன்னா ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாமல் வந்திருக்கும் போல, ரொம்ப கஷ்டப்பட்டு பெயின் வந்திருக்கு. அதெல்லாம் நீ ரொம்ப ஹேண்டில் பண்ணிருக்க, தனியாக கஷ்டப்பட்டுருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. அந்த ரீசனால் தான் சரி ஓகே 3 மந்த் வந்துட்டு ஆண்டி ஒன்றெல்லாம் பார்த்துப்பாங்க, நீ அங்கேயே இருக்கட்டும் தான் விட்டேன். ஓகே உன்னோட கோவம் எனக்கு வந்துட்டு உன் மேலே கோவம்லாம் எப்பவும் பெருசாக இருக்காது. உன்னை அப்பயே கூட்டிகிட்டு வந்திருப்பான், கோவமே இருந்தால் கூட இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு தான் உன்னை பனிஷ் பண்ணியிருப்பான் சொல்கிறாங்க. பனிஷ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓ இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, அதெல்லாம் இப்போதைக்கு தர மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் ஒன்றும் அப்படி கேட்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு வேணும்னே இக்னோர் பண்ணிட்டீங்களா, வந்து நான் எவ்வளோ ஆசை ஹக் பண்ணேன், நீங்கள் அப்படி தள்ளி விட்டீங்க. ஜிம்மில் தான் டேவை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இப்போ நீ எப்படி இருக்க, அவங்க கம்ப்ளீட்டாக நீ ஓகே தானே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. பெயின் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. இப்போது டே அப்படியே ஜிம்மில் லைட்டாக அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணி அப்படி டே மேலே வராங்க. என்ன டே பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணுமா சொல்கிறாங்க. லைட்டாக தான் ரொம்ப இல்லை சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னை இக்னோர் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது சும்மா ஓகேவா, நான் பார்த்தேன், நீ உனக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல சொல்கிறாங்க. நீ டே மேலே அவ்வளோ வீக் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி டேவை டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ ஹங்கரே கிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆமாம் 3 மந்த்தில் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜிம்மி தான் தேவை டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் மாறி மாறி ரொம்ப க்யூட்டாக அழகாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஐ நீட் யூ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த ஜிம்மி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் 12 ஆகுது. பேபி நல்லா க்ரை பண்ணுது. ஜிம்மி பார்க்குறாங்க. அச்சோ ஏஞ்சிட்டானா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் போய்ட்டு பேபி தூக்கிட்டு நீ ரெஸ்ட் நீ தூங்க சொல்லிட்டு டே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டே தான் டேக் கேர் பண்ணுறாங்க பேபியை. இப்போ டேஸ் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜிம்மியோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்க்குறாங்க, ரொம்ப டே வந்து அவ்வளோலாம் பார்த்துக்குறாங்க. இவன் ஜிம்மினை விட டே ரொம்ப கேர் பண்ணுறாங்க பேபியை. பேபியும் சரி நம்ம ஜிம்மியும் சரி நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, இது மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் உன்னோட அப்பா சொன்னாங்க டே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உன்னோட அப்பா சொன்னாங்க டே வந்து டெய்லி உன்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அவர் ரொம்ப லவ் பண்ணுறாரோ சொல்லிட்டாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம்மியோட அம்மா டேவோட அம்மா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க. அதோட சரி அந்த நேரத்தில் டே ஜிம்மின்னு மட்டும்தான். இப்போ ஜிம்மினுக்கும் பேபிக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. மின்மின் தங்கம் சார் ஜிம்மின் தான் பேபி கிட்ட ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா சொல்லிட்டு அது க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்கு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே வராங்க ஆரம்பிச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஏண்டா அவன் தான் சின்ன குழந்தை எல்லாத்தையும் எடுத்து போடுறான், உனக்கு என்னடா பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. நான் என்ன பண்ணேன்டே சொல்கிறாங்க. ஏண்டா அவன் தான் அவ்வளோத்தையும் எடுத்து போட்டுருக்கான், நீ அதை ப்ளே பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சும்மா ப்ளே பண்ணுறேன்டே சொல்லி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆஃபீஸ் விட்டு வந்தால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது எனக்கு ஒரு வேலையை படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்காக வீட்டுக்கு யாராவது மெய்ட் அப்பாயின்ட் பண்ண போட்டாங்களா சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்மகிட்டே தான். இப்போ பேபி பார்க்குறேங்க. மீன் தங்கம் சொல்கிறாங்க. அட்டேட்டா நீ கொஞ்சம் ஓரமாக விளையாடுவேன். இப்போ நானும் மம்மா ப்ளே பண்ணுவோம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இங்கே பாரு பேபிக்கு மம்மா டாக்டர் சொல்கிறான் ஓகேவா, அவங்க முன்னாடி இது பண்ணாதீங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. டே அவனுக்கு விவரம் தெரியாது சொல்கிறாங்க. டே வேணாம் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு அப்படி ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. பேபி அப்படி பார்த்துட்டே இருக்க குறுக்குன்னு பார்க்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே அங்கே பாரு பேபி பார்க்குறான் சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டுறாரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. உனக்கும் வேணுமா கிஸ் சொல்லிட்டு முடிச்சா டே போட்டு ஜிம்மில் பேபி எப்படி கிஸ் பண்ணுறாங்க. பேபி கூட ஸ்மைல் பண்ணுது பார்த்தியா, அவனுக்கும் கிஸ் கொடுத்துட்டு அவங்க சமாதானம் ஆகிட போகிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏங்க அப்படி சொல்லி ஜிம் தான் டேவை அடிக்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. பாருங்கள் தள்ளி போங்க பேபி தான் நினச்சி போகிறேன் சொல்கிறாங்க. அது குழந்தைடா, அது குழந்தையாகவே இருக்கட்டும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அது குழந்தையா இருக்குது. சரி இன்னொரு குழந்தை சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. இன்னொரு குழந்தை எப்படி ஒரு 8 months போனால் வந்துருமா சொல்கிறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பயங்கர கேடி சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க. நான் என்ன கேடிட்டே சொல்கிறாங்க. ஏண்டா நான் ஒரு மாஃபியாவாக இருந்தவனே சொல்கிறாங்க. இப்போ வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க்கர் மாதிரி ஏதோ மெய்டு மாதிரி மாற்றிட்டு சொல்கிறாங்க. மெய்டா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாண்டா எல்லாருக்கும் நான் தானடா பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. உங்களே யாரும் நீங்கள் தானே பாசிட்டிவ் ஆகுறீங்க. மெய்டு வச்சா யாராவது பார்ப்பாங்க, நம்மள பேசுவாங்க, என் கூட யாரும் க்ளோஸ் ஆகும், நீ பயப்படுறீங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் பண்ணணும்னா பண்ணுங்க சொல்லிட்டு ஜிம்மி தான் மின்மின் இங்கே வா சொல்லி தூக்குறாங்க. டே இந்த பிளேஸ்லாம் க்ளீன் பண்ணுங்க சொல்லிட்டு பாட்டு ஜிம் பாட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்டா சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு ஒர்க்கை. இப்போ நம்ம செகண்ட் டைம் ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்காங்க ஓகேவா. நம்ம ஜிம்மினா ரொம்ப அடிக்டிவ் இல்லையா, ரொம்ப பாசம் கேரிங். அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மின் தான் பேபி தூக்கிட்டு வந்து மேலே வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எல்லா ஒர்க்கும் பிடிச்சிருக்கா, குக்கிங் கூட பண்ணிட்டு அப்படி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துருவாங்க மேலே. 2 பேபிஸ் இங்கே வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் வந்து உட்காராங்க, பேபி வந்து உட்காருது. இப்போ நம்ம ஜிம்முக்கு தேவையான ஃபுட்டையும் ஃபீட் பண்ணுறாரு, பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிக் பேபி சொல்லிட்டு மட்டும் தான் ஜிம்மின் தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறாங்க. நீ ஹாப்பியாக தான் இருக்கா என்ன, நான் என்னோட அம்மா வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. பின்னா 2 years ஆகிடுச்சிட்டே, இது வரைக்கும் என்னோட அம்மா வீட்டுக்கு போக விட தெரியுமா, அம்மா மட்டும் தான் வராங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பரவாயில்ல சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஆனால் என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாக ஏன்னா என்னோட சனிலாம் ரொம்ப பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. உண்மையாக அப்படி ஒரு பர்சன் கிடைக்கிறது ரொம்ப லக்கி தான் ஜிம்மின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு அப்படியா ஆன்ட்டிக்கு தெரிஞ்ச என்னோட வேல்யூ சொல்கிறாங்க. எனக்கு தெரியலையா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க டே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தான் டே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் பேபி க்யூட்டா அப்படி இந்த பெட்டில்
ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பேபி நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஜிம்மி அப்படியே வந்துட்டு அவர் ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு. பேபி பார்க்குறது மம்மா சொல்லிட்டு பேபி போய் ஜிம்மி தான் எழுப்புறாங்க. வச்சுட்டு உங்க பாரு மம்மா எழுப்பாத சொல்லிட்டாங்க. டேட்டா ஏன் ஆன்சர் கேட்குது. அதுவா மம்மாக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு சொல்லிட்டாங்க. குட்டி பாப்பாவா குட்டி பாப்பா இருக்குது சொல்லிட்டு டே தான் பேபிட்டு சொல்லி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக நம்ம டே தான் பேபி இங்கே வா சொல்லிட்டு அவர் அந்த பேபி அவரோட செஸ்ட்டில் போட்டு அப்படியே ஜிம்மில் தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. 3 பேரும் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்ப அழகாக போயிருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஓகேவா? ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பர் ஓகே. பை டேக் கேர் எவ்ரிவன்.